Hey guys, welcome to Mr. Vishwa Car Care. நான் உங்கள் விஸ்வநாதன். வெல்கம் டு கரிகாலன் மேஜிக் ஷோன்ற மாதிரி நான் அப்புறமேட்டு தான் பார்த்தேன். வெல்கம் டு அப்படின்ற வெல்கம் டு கரிகாலன் மேஜிக் ஷோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே காய், ஜோக்ஸ் அப்பார்ட். ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத பார்க்க போறோம். பார்க்கிங் பரிதாபங்கள். பரிதாபங்கள்ல பார்க்கிங் பரிதாபங்கள்னு வீடியோ போட்டால் அது மில்லியன் கணக்கில் போகும். ஸோ நம்மளது அப்படி கிடையாது. ஒரு 1000 பேர் பார்த்து அதில் ஒரு 100 பேர் பயனடைஞ்சாலும் சந்தோஷம் தான். ஓகே கைஸ், அதாவது இந்த பார்க்கிங்னா அப்போ அந்த படத்தில் வந்து இதை பற்றி பேச போறீங்களா, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வர்றதை பற்றி பேச போறீங்களா அப்படின்றது கிடையாது. பார்க்கிங்கை நம்ம நிறுத்துறோம், அதனால என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்படுது, அப்போ நம்ம சேஃபாக எப்படி வண்டியை காரை பார்க் பண்ணுறது, அதில் என்னென்ன விஷயங்கள் செக்யூரிட்டி ஃபீச்சர் இருக்காங்க நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படின்ற எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவாக ரியல் இன்சிடென்ட் 2 நடந்திருக்கு. அந்த ரியல் இன்சிடென்ட்டோட இந்த வீடியோவை நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு விஷயம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கார் ரிலேட்டடாக நிறைய ஆக்சசரிஸ் நான் வாங்கியிருக்கேன். அதாவது காருக்கு தேவையானது. நீங்கள் ஆக்சசரிஸ்லாம் அந்த வந்துட்டு தேவையில்லாத ஆணிகள்னு ஒரு வீடியோ போட்டாங்க, அதை நினச்சிக்காதீங்க. ஆக்சசரிஸ் அப்படின்றது வந்துட்டு இந்த ஸ்ப்ரே பண்ணுறது, துடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கேன். அதனுடைய லிங்க் அப்படின்றது கீழே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இதெல்லாம் ஸ்பான்சர் கிடையாதுங்க, நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். சரி, அதனால வந்துட்டு இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். அண்ட் அதே போல் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது OnePlusஓட நெக் பேண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதில் எதுக்கு இது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் இருக்குது. இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வாங்கி 2 வருஷம் அப்படின்றது ஆச்சு. நான் இந்த ஃபீல்டில் அதிகமாக வெளியில் போகிறதுனால ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பேன், காற்று சத்தம் கேட்கும் பைக்கில் போகிறதுனால. அப்போ வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் இருக்குது, எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இருக்குது. தண்ணியில் போட்டாலும் ஒன்றும் ஆகாது, லைட்டாக ஸ்வெட்டிங்கில் ஒன்றும் ஆகாது. அண்ட் அதே போல் பேஸ் குவாலிட்டி, அதுக்கப்புறம் இந்த கனெக்ஷன், இதனுடைய ப்ராப்பராக வந்துட்டு அந்த நம்ம பேஸ் குவாலிட்டி சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த 2 வருஷம் உழைச்சிது. நான் கரெக்டாக இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துடும். சார்ஜ் ஏறாது, இல்லை மைக் ஒர்க் ஆகாது, நாய்ஸ் அதிகமாக கேட்கும், இல்லை ஸ்பீக்கர் போயிடும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து. பட் இதில் எந்த பிரச்சனையும் 2 வருஷமாக வரல. உங்களுக்கு தேவைன்னா இதனுடைய லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோ. ஓகே கைஸ், அதாவது பார்க்கிங் அப்படின்றது இப்போ கார் வாங்குற எல்லாருக்குள்ளேயுமே இந்த பார்க்கிங் பிரச்சனை இருக்குது. அதாவது இது நம்ம கடைக்கு எங்கேயாவது போகலான்னு யோசிக்கும் பொழுதுல இருந்து, டி நகர் ஷாப்பிங் போகணுமா, ஐயோ எங்கே கொண்டு போய் காரை போகிறதுன்னு தெரியலையே. டி நகரில் சரவணா ஸ்டோரோட பார்க்கிங் தான் இருக்குன்னு, போத்தீஸோட பார்க்கிங் இருக்குது, அங்கே வேணா விட்டுக்கோங்க. அந்த பாலத்துக்கு நேராக போனீங்கன்னா அங்கே விடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நானும் கண்டுபிடிச்சி வச்சிட்டேன், பெருசாக இருக்குது. இல்லைன்னா நீங்கள் சரவணா ஸ்டோருக்கு டைரெக்டாக போகிறீங்கன்னா, லெஜெண்டுக்கு போறீங்கன்னா, அந்த பார்க்கிங் உள்ள சப்வே கீழே இறங்கிறதுக்கு முன்னாடி யூட்டர்ன் பண்ணிட்டு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா சரவணா ஸ்டோரோட பார்க்கிங் வந்துடும். சூப்பராக இருக்குது. நல்ல கொட்டாலாம் போட்டு வெயிலில் நிற்காம வண்டி வச்சிருக்கிறாங்க. பட் போத்தீஸில் வெயிலில் தான் நிற்கும், மண்டை காஞ்சி நிற்கும். ஓகேங்க, ஏன்னா இங்கே தான் எனக்கு குழப்பமாகவே இருக்கும், கடுப்பாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி பார்க்கிங் போகும்போது யோசிக்கிறதுல இருந்து, சரி வீட்டில் வந்து பார்க்கிங் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் நான். வீட்டுக்கு முன்னாடி வந்து வண்டியை நிறுத்திட்டு சரி அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வரலாம் அப்படின்றதுக்குள்ள கொஞ்சம் மொத்தம் வந்து ஆரன் அடிப்பான். இது வரைக்கும் வந்துட்டு நமக்கு பெரிய பிரச்சனை. சரி ஓகேடா, வீட்டுக்கிட்ட நிறுத்த வேணாம், சரிங்க தள்ளி கொஞ்சம் தூரமா அந்த பக்கம் நிறுத்திட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தன் ரொம்ப நாளாக நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்து எதையாவது ஒன்று தூக்கி போட்டு போயிடுவான். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய வண்டியை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்க் பண்ணியிருக்காரு. வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி, அது மெயின் ரோடு தான், இத்தனைக்கும் அது கேமரா இருக்குது, எல்லாமே இருக்குது, அங்கே பார்க் பண்ணியிருக்கிறாரு. நல்லா இத்தான் தண்டி ஒரு கல் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து சென்டர் கனாலே போட்டான். முன்னாடி வின்ஷீல்டு கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயே அப்படியே போட்டாங்க. அது என்னன்னா ப்ராப்பராக வண்டி மேலே ஏறி அந்த பொசிஷனில் நின்று சென்டரில் அடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நான் போய் பார்த்தேன் நான். ஏன்னா அங்கேருந்து தூக்கி போகிறது இப்படி தானே விழும். ஸோ இந்த கிராஸில் தானே அடிப்படும் கண்ணாடியில். பட் இது நேரம் அப்படியே உடச்சிட்டு உள்ள போயிருக்கு, ஒரு ஓட்டப்பட்ட மாதிரி போயிருக்கு. அவ்வளோ ஃபோர்ஸில் அடிச்சிருக்காங்க. சைடில் நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸில் அடிச்சிங்கனாலும், ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வலிக்கிட்டு போயிடும். சைடில் பொறுமையாக அடிச்சாதான். எதுக்கு தியரி கிளாஸ்லாம்? சரி ஓகே, சாரிங்க, இந்த டிடெக்டிவ் மைண்ட் அப்படின்றது அடிக்கடி உள்ள வந்துடுது. ஓகே, இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் போய் சொன்னாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அப்புறம் அது பெருசா எதுவுமே கண்டுக்கல, அதை அப்படியே விட்டுட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாரான்னு தெரியல, பட் அதை போய் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி நீங்க அங்கெல்லாம் நிறுத்தாதீங்க. நான் எங்கேயும் அங்கே நிறுத்தினேன், நான் ஏன் நடு ஜாபத்தில் சுடுகாட்டுக்கு போறப்ப நான் ஏன் அங்கே நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் வீட்டுக்கு பக்கத்தில் நிறுத்துவேன், இல்லை எனக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்காங்க, நான் நிறுத்திப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் இதுக்கு கிட்டத்தட்ட அவர் பழைய வண்டி, ரொம்ப பழைய வண்டி, ஜீப் மாடல் அப்படின்றதுனால அவர் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6000 7000 வந்து செலவு பண்ணார். புது கார் வாங்கிட்டாரு, மறுபடியும் அங்கே தான் விட்டுக்குறாரு. மறுபடியும் காஞ்சி போய் குப்பை குப்பையாக கிடக்குது அதில். சரி ஓகே, நீ அடுத்து இன்னொருத்தர் கீழே, நம்ம வீட்டு கீழே இன்னொரு, நம்ம செகண்ட் ஃப்ளோரு, இன்னொருத்தர் கீழே இருக்கிறாங்க.
அவரும் வந்துட்டு காரை என்ன பண்ணியிருக்காருன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்துட்டு இடத்துல பார்க்கிங் பண்ணியிருக்காரு. திடீர்னு ஒரு நாள் இவருக்கு ஒரு ஃபோன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வருது. இது போல் வந்து அதாவது நம்ம டிராஃபிக் போலீஸ்லேருந்து வருது. இந்த மாதிரி வந்துட்டு கார் பார்க் பண்ணியிருக்கீங்க, எடுத்துருங்க சார்னு சொல்ல, இவங்களும் வந்துட்டு ஏன் சார் அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்க வந்துட்டு இல்லை அந்த இடத்துல இருக்கவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ப்ரெஷராக இருக்குது, தயவு செஞ்சு எடுத்துருங்க, அது அவங்களுடைய இடம், அதனால வந்துட்டு அது ரோட்டில் தான் நிறுத்திருக்காங்க, வீட்டு முன்னாடி நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போல. ஆனால் இது ரூல்ஸில் வருமா என்னன்னு தெரியல. ஒருவேளை அட்வொகேட்டு இல்லை தெரிஞ்சவங்க இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, வீட்டுக்கு முன்னாடி கார் நிறுத்தலாமா? அதாவது வாசப்படியில் நிறுத்தக்கூடாது, அது ஒரு ஒரு ஹியூமனிட்டி. ரெண்டாவது வந்துட்டு சென்சிபிள் அப்படின்றது நமக்கு தெரியும். வாசல்ல நிறுத்திட்டு அப்படி உள்ள போறது வெளியில வரது நடக்கும். பட் பக்கத்துல அந்த காம்பவுண்ட் சுவர் ஓரமா நிறுத்துறது இந்த மாதிரி தெரியல எனக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் இதை பத்தி வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுறேன், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா. சரி, ஓகேங்க. அடுத்தது, ஸோ இந்த மாதிரி சொன்ன உடனே அவரும் போய் கார் எடுத்துட்டாரு, எடுக்க போறாரு. கார் கிட்ட போகும் பொழுது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, காரை ஸ்டார்ட் பண்றாரு, ஸ்டார்ட் ஆகல. அடியில் வந்துட்டு இந்த சைலன்சர் இருக்குல்ல, சைலன்ஸில் வந்துட்டு அந்த சோளக்காரதை வச்சு தூண்டி வச்சிருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடந்திருக்குன்னா, ஸோ அவருடைய வந்துட்டு சைடு அந்த சைக்கிள் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதாவது பெரிய காமங்கார வந்து டிச்சு ஏதாவது ஆயிடுன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்து வந்து லைட்டாக அப்படி ஓரமாக தட்டி விட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க ரோட்டில் நிறுத்தினதுக்காக. ஸோ அதுவும் ஒதுக்குப்புறமா தான் இருந்துச்சு, நானும் பார்த்தேன், ஓரமாக தான் இருந்தது. ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. பிகாஸ் இது ஒரு என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. உங்களுக்கு ஏன் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றத கீழே மறக்காம பண்ணுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 99% இங்கே இதில் தான் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் அதே போல் இன்னொரு கார் அங்கே நின்று வீலை கட்டிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதுலாம் நிறைய நடக்குது. அப்போ பார்க்கிங்கில் நிறுத்தும் பொழுது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 24/7 கேமரா ஆக்சஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்க்கிங் பண்ணலாம். ஸோ பார்க்கிங் சென்சார் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ அதே போல் வந்துட்டு வண்டிக்கு சென்சார் அப்படின்றது போட்டுருவாங்க, டோரை உடைக்கிறதோ இல்லை கழுத்துக்கு போகிறதோ அப்படின்றது. கார் கத்திட்டு கிடக்கும், அது வேற விஷயம். ஆனால் அதுக்கான மெசேஜ் உங்களுக்கு வரணும்ல, அது எங்கேயோ தூரமாக இருக்கும், அது கத்திட்டு தான் உங்களுக்கு என்ன தெரியும். அப்புறம் ஜிபிஎஸ் நீங்கள் வாங்கி வைக்கலாம். அந்த ஜிபிஎஸோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அதை போட்டுக்கோங்க. ஸோ ஜிபிஎஸ்ல வேற இப்போ ப்ரைம் மெம்பர்ஷிப்க்கு 399 ஆஃபர் அப்படின்றது போயிட்டு இருக்குது. ஸோ ப்ரைம்க்கு மட்டும் தான் அது 699 என்னமோ தான் வரும். சாரி, வந்து அது வந்து 1000 rupees என்னமோ வரும் ஜிபிஎஸ் அந்த டிவைஸு. ஸோ நீங்கள் அதை ரீசார்ஜ் பண்ணுறது 2 விதமான ரீசார்ஜ். ஒன்று அந்த சிம்முக்கு ரீசார்ஜ், இன்னொன்று அந்த ப்ரைம் மெம்பர்ஷிப்புக்கான ஒரு ரீசார்ஜ். அது 399 போயிட்டு இருக்கு. அது 6000 7000 போட்டிருந்தாங்க, இப்போ கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க இதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்போ அடிக்கடி தயவு செஞ்சு உங்க காரை குப்பையில் அடிச்ச மாதிரி வந்துட்டு நிறுத்தி வச்சுட்டு வந்துடாதீங்க. என்னதான் அக்கம் பக்கம் கேமரா இருந்தாலும் ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம அதை என்ன பண்ண போறோம், இன்ஸ்டன்டா உங்களுக்கு அது தெரியணும். இன்ஸ்டன்டா உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அதை நீங்க வந்து உடனே போய் பார்க்க முடியும். யாராவது கழுதிக்கு போறான்னா வாழுவல்னு அது கத்துறப்பே தெரிஞ்சிடும். சின்ன ஒரு டோரை டப்பு டப்பு டப்புன்னு இழுத்தாங்கன்னா, நமக்கு இருக்கு ஆல்ரெடி டோர்லேயே இருக்கு, டோர் லாக் வந்து வேகமா படப்படப்படம்னு இழுத்தீங்கன்னா அது சென்சார் அடிக்கும். இப்போ வர புது கார்லாம் ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து கூட அதை ஆக்சசரிஸாக தனியாக கூட போட்டுக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், தேவையான ஆணிகள் இதெல்லாம் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, இதை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது, நீங்கள் ஃபிசிக்கலாக என்கிட்ட காசு இல்லைங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, தயவு செய்து டெய்லியும் காரை தொடச்சி வைங்க. பிகாஸ் டெய்லி ஆக்டிவிட்டி அதில் இருக்குன்னா கண்டிப்பாக யோசிப்பாங்க, இந்த காரை இப்போ தான் விட்டுட்டு போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அதனால எங்கே வேணால் இவங்க நின்றுட்டு இருக்கலாம், எங்கே வேணால் இவங்க நம்மளை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு மேக்சிமம் அதில் வரமாட்டாங்க. அதே போல் தொடச்சி வச்சுட்டு இருக்கணும். எடுக்கிறோம்னா இப்போ அடுத்த நாளே இது காரை தெரிஞ்சிடும், நாளைக்கு வந்து எடுத்தாங்கன்னா நாளைக்கே ஏதாவது செக் பண்ணாங்கன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். எப்படி வந்துட்டு நமக்குள்ள ஒரு பயம் இருக்கோ அதே போல தான் இந்த மாதிரி செயல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் இதை நம்ம ஆற போட்டுறோம், அதாவது என்னடா இவ்வளோ குப்பையா இருக்குது, இதை அடிச்சா கூட எவனும் கேட்க மாட்டான் போல அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ள நம்ம காரை வச்சுட்டு இருக்கிறதுனால தான், அதுவும் கவர் போடாமல் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் இது போன்று போகிற போக்கில் ஒரு சாவி எடுத்து ஒரு கோடு இல்லை ஏதாவது ஒரு கல் எடுத்து ஒரு தீத்து இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால தயவு செஞ்சு உங்க காரை டெய்லியும் போய் பாருங்க, டெய்லியும் பாருங்க, தப்பே கிடையாது. என்னங்க அதை விட என்னங்க நமக்கு வேலை. ஸோ காலையில் ஆஃபீஸ் போகக்கூட அப்படியே ஒரு 8 போகக்கூட சுற்றி போயிட்டு கார் இங்கே பார்க் பண்ணியிருக்குமா, சரி ஓகே கார் பத்திரமா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு போங்களேன், நல்ல விஷயம் தானே அது. அந்த மாதிரி பாருங்க. டெய்லியும் காரை வந்துட்டு நீங்க ஒரே இடத்துல நிறுத்தி வைக்காதீங்க, முன்னாடி பின்னாடி நகர்த்தி நிறுத்துங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துனீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நிறுத்துங்க, கொஞ்சம் முன்னாடி தள்ளி நிறுத்துங்க, தப்பே கிடையாது. இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது உங்க கார் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அதே போல முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது பார்க்கிங் இருக்கான்னு பாருங்க, செக்யூரிட்டி ஃபியூச்சரோட பார்க்கிங் இருக்கான்னு பாருங்க. எங்க இதுல பார்க்கிங் இருக்கு, நைட் வந்து கூர்க்கா வருவாரு, இந்த ரவுண்டிங் எல்லாம் வந்துட்டு இருப்பாரு,
அதே போல் வந்துட்டு ஆல்ரெடி செக்யூரிட்டி இருக்காங்க, கேமரா இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கிறதால ஓகே, நாட் இஷ்யூ அப்படின்ற மாதிரி. அப்புறம் நிறைய அந்த ஏரியாவுக்குன்னே தேர்ந்தெடுக்கப்பட்ட குடிமகன்கள் அனைத்தும் அங்கே தான் வந்து குடிச்சுன்னு இருப்பாங்க. அதனால வெளியிலிருந்து வரக்கூடியவங்களை பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இவங்க இதே ஏரியாவில் இருக்கிறதுனால இவங்க அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாளைய முன்னே அந்த இடத்துல இவங்க பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா யாரையும் உள்ள விட மாட்டாங்க அப்படின்றதுனால. ஸோ அந்த வகையில் நம்ம தைரியமாக இருக்கலாம். பட் கூர்கா அப்படின்றவர் வந்துட்டு எத்தனை மணிக்கு வருவார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்னா, ஒரு 2 மணிக்கு, 1 மணிக்கு, 3 மணிக்கெல்லாம் வருவாங்க. பட் இவர் 10 மணிக்கு கடமையை முடிச்சுட்டு போயிடுவார். ஒருவேளை 2 மணிக்கு வரணும் என்னன்னு தெரியல, 10 மணிக்கே கடமையை முடிச்சுட்டு விசில் அடிச்சுட்டு வயன்னு விசில் அடிச்சுட்டு போயிடுவார். இவர் அடிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க உள்ள தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. கட்டிக்கவே மாட்டாங்க இவரை. சரி, ஓகே கைஸ். ஆக்சுவலி இப்படிதான் நம்ம வந்துட்டு பார்க்கிங் அப்படின்றதுல இருந்து, பார்க்கிங் பரிதாபமா இருக்கிறதுல இருந்து பார்க்கிங் பர்ஃபெக்டா வந்துட்டு நம்ம மாறிடணும். ஓகே கைஸ். ஸோ நீங்கள் வெளியில் எங்கேயாவது நிறுத்துறீங்கன்னா உங்கள் காருக்கு ஜிபிஎஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கார் ஜிபிஎஸ் அப்படின்றது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் திருட்டுல இருந்து தான் அது நம்மளை பாதுகாக்கணும்னு சொல்லி. ஸோ திருட்டுல இருந்து மட்டும் கிடையாது. நம்ம எங்கேயாவது காரை நிறுத்திட்டு போயிட்டா அங்கே நோ பார்க்கிங் இருக்கு, பட் போர்டு இல்லை போலீஸ் வந்து டோப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஜியோ லொகேஷன் ஒன்று இருக்கும். அந்த ஜியோ லொகேஷன் கார் லெஃப்ட் ஆனோடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இன்சிடென்ட்டாக நீங்கள் போய் அந்த கார் எங்கே இருக்குது அப்படின்றத தேடி பிடிச்சி ஜிபிஎஸை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நிறையா இருக்குது. நான் கார் ஜிபிஎஸ்க்குன்னு தனியாக வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் அந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். நான் வச்சிருக்கிற ஜிபிஎஸ்ஸையும் காமிக்கிறேன், அதை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறன்றதையும் காமிக்கிறேன், அது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன விஷயங்கள் அதை கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா பாருங்கள். காரில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வச்சுக்கணும். ஈவன் நம்மள திருடன்ற மட்டும் தான் நம்ம காரை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோமோ தவிர, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ், கழுத்துக்கு அடிக்கிறது, கீரல் போடுறது, இந்த மாதிரி விஷயத்த நம்ம கண்டுக்க மாட்டேன்றோம். நம்ம கார் எப்பவுமே ஆக்டிவா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சா அந்த காருக்கும் நல்லது தான். அதே போல இதை பத்தி வேற யாருக்காவது தெரியுது, பாக்குறாங்க, அடிக்கடி இந்த வண்டி டெய்லி எடுக்கிறாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டாங்க. நம்ம தான் இந்த ஆப்ஷனை உருவாக்கி கொடுக்குறோம், ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்குறோம். என் கார்ல கழுத்து கட்டி நான் பழசா இருக்கிற மாதிரி காட்டுற மாதிரி அப்படின்ற மாதிரி. ஓகே கைஸ், ஜோக்ஸ் அபார்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதையும் கீழே மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெட் பேண்டு, ஸோ OnePlus நெட் பேண்டு, ஸோ உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, கீழே லிங்க் இருக்கு. ஓகே கைஸ், பாய்.